உன் பாட்டு மட்டும் துணையாக. எம்மா எங்கடி போனிய? இவ்வளோ நேரமா விளையாட்டு? எம்மா சரோஜா ஆண்டி மக இருக்காவல்ல, அதான் சூர்யா அண்ணே. ஆமா, அந்த பையனுக்கு என்ன? எப்ப பார்த்தாலும் அந்த அண்ணே கூட எங்களை கம்பேர் பண்ணி பேசுவாள்ல. அந்த அண்ணே நல்லா படிச்சிருக்காவ, நல்ல வேலைக்கு போறாவ. நீங்களும் அந்த அண்ணே மாதிரி நல்லா படிங்க, அப்பதான் நல்ல வேலைக்கு போக முடியும்னு சொல்லுவாள்ல. ஆமா, அதுக்கு என்னடி? எம்மா அந்த அண்ணே ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டாவ, உனக்கு தெரியுமா? என்னது, கல்யாணம் பண்ணிட்டானா? என்னடி சொல்றிய? ஆமாமா, நாங்க அந்த அண்ணனை பார்த்துட்டு தான் வாரோம். மாலையும் கழுத்து மாவிய வீட்டு முன்னாடி வந்து நின்னாவே. ஐயோ, சரோஜா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. எம்மா அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் சரோஜா ஆண்டிக்கே தெரியாது போல. ரொம்ப கோவமா ஆரத்திலாம் எடுக்க முடியாது, இவன் என் பிள்ளையே இல்ல போ சொல்லி நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு என்னவோ சண்டை போட்டுட்டு இருந்தாவ. என்னடி சொல்றிய? ஆமாமா, நாங்க கேட்டோம். அந்த அண்ணனை சரோஜா ஆண்டி சத்தம் போட்டுட்டு இருந்தாவே. அது மட்டும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு கோயிலுக்கு போயிருக்கா. கோயில்ல வச்சுதான் அந்த அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சுதான். சரோஜா ஏதோ சொந்தக்கார பிள்ளைக்குல கல்யாணம்னு சொல்லிட்டு போனா, என்ன கடையை பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போனா. இப்ப என்னடானா அவ மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லியா? எம்மா நிஜமாதான் சொல்லி அந்த அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி அந்த அக்காவை கூட்டிட்டு வந்திருக்காவ. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடி? அந்த அக்கா வேற யாரும் இல்ல, ராணி ஆண்டி இருக்காவல்ல. ஆமா, அவியலோட மகதான் அந்த அக்கா. ஐயோ எம்மா, இதுக்கே சாக்கான எப்படி? கல்யாணத்துக்கு சரோஜா ஆண்டி போயிருக்காங்க, உங்க ஹஸ்பண்ட் போயிருக்காங்க, அந்த பாட்டி போயிருக்காங்க, அப்புறம் ராணி ஆண்டி போயிருக்காங்களாம், அப்புறம் மாணிக்க அங்கிளும் போயிருக்காங்களாம். என்னடி சொல்றிய? கல்யாணம் எல்லாரும் முன்னாடியுமா முடிச்சாவே? எம்மா கல்யாணம் எல்லாரும் முன்னாடி தான் முடிச்சிருக்காவ. ஆனா கல்யாண பொண்ணு யாருன்னு யாருக்குமே தெரியாதான். என்னது? ஆமா, தலையில முட்டாங்க போட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காவலாம். என்னடி என்னென்னமோ சொல்றிய? எனக்கு ஒண்ணும் புரியலையே. எம்மா, அந்த அண்ணனும் அந்த அக்காவும் காதலிச்சாவலாம். அதனால வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாவலாம். ஆனா பொண்ணு யாருன்னு யாருக்குமே தெரியாதான். எம்மாடியோ, எனக்கு தலை கிறுகிறுன்னு சுத்துதே. சரோஜா ஏதோ சொந்தக்கார பிள்ளைக்குல கல்யாணம்னு சொல்லிட்டு போனா, நீங்களும் வந்து நின்னுட்டு என்னென்னமோ சொல்றீங்களேடி. அதாம்மா, எப்ப பார்த்தாலும் அந்த அண்ணனை தானே இங்க கூட கம்பேர் பண்ணி பேசுவா. எதுக்கு எடுத்தாலும் அந்த அண்ணனை மாதிரி இருங்கட்டி, அந்த அண்ணனை மாதிரி இருங்கட்டின்னு சொல்லுவாள்ல. இப்ப பாத்தியம்மா அந்த அண்ணன் என்ன பண்ணிருக்காவன்னு? இப்ப சொல்லு பாப்போம், அந்த அண்ணன் மாதிரி நாங்க இருக்கட்டுமா? செவுட்ட அடிச்சு பியாத்து விடுவேன். என்ன பியாச்சு இதெல்லாம் உங்க ரெண்டு பேர்த்துக்கு? எம்மா இதுக்குதான் பிள்ளைல மத்தவிய கூட கம்பேர் பண்ணி பேசக்கூடாதுங்கிறது. நாங்க படிக்கலன்னா மட்டும் அந்த அண்ணன் கூட கம்பேர் பண்ணி பேசுறாள்ல. இப்ப பாத்தியா அந்த அண்ணன் என்ன பண்ணிட்டு வந்திருக்காவன்னு? இப்ப மட்டும் கம்பேர் பண்ண முடியுமா? கெட்ட விஷயங்களுக்கு மட்டும் கம்பேர் பண்ண மாட்டேங்கிறிய, நல்ல விஷயம் நடந்தா மட்டும் எதுக்குமா கம்பேர் பண்ணி பேசுறா? ஆமாமா, இனி அந்த அண்ணன் கூட எங்களை கம்பேர்லாம் பண்ணாத சொல்லிட்டோம். வாய் போடுங்கடி, போய் புக் எடுத்து படிங்க. ஒழுங்கா படிக்கிறது கிடையாது, ஆனா எந்த வீட்ல என்ன நடக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது உங்களுக்கு. எனக்கு கூட ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்கி, உங்களுக்கு மட்டும் எப்படிதான் தெரியுதோ தெரியல. ஒழுங்கா படிச்சு மொத ரேங்க் வாங்குறது துப்பில்ல. மத்தவிய வீட்ல என்ன நடக்குன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. போங்கடி, போய் புக் எடுத்து படிங்க போங்க. எம்மா இந்த விஷயம் நாங்க சொன்ன பிறகுதானே உனக்கே தெரியும், உனக்கே தெரியாதுல்ல, அதனால தான் வந்து சொன்னோம். சும்மா எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் யாசிட்டே இருக்கா. வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுங்கடி. போங்க, போய் புக் எடுத்து படிங்க. என்ன இழுவே, என்னென்னமோ சொல்லிட்டு போறாள்வே. சரோஜா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. சொந்தக்கார பிள்ளைக்கு தானே கல்யாணம் சொல்லிட்டு போனா. அவன் மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கா. உடனே போய் சரோஜாட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். மேடம், வேலை விட்டு மட்டும் அனுப்பிடுறாங்க மேடம். இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னா வீட்டுல கஞ்சி கூட கிடையாது மேடம். அதனால உங்களை தயவு செஞ்சு கஞ்சி கேட்டுக்கிட்டு இந்த வேலையை விட்டு மட்டும் என்ன அனுப்பிடாதுங்க மேடம். ஏய், நீ செஞ்ச தப்புக்கு உன்னை வேலை விட்டு அனுப்பாம என்ன வீட்டுக்கு வச்சு பூஜையா போட முடியும்? மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. மேடம் ப்ளீஸ் மேடம். இதுக்கு மேல உனக்கு இங்க வேலையும் கிடையாது, இந்த வீட்டுல இடமும் கிடையாது. வெளியே போனே. ராணி, எதுக்கு இந்த பிள்ளைய சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஏங்க, இங்க நடந்த எல்லாத்துக்கும் இவதான் காரணம். அனுவ இவதான் கோயில் கூட்டிட்டு போயிருக்கா. அவன் அந்த வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு இவதான் காரணம். ஐயோ மேடம், நான் எந்த விதத்திலயும் காரணம் இல்ல. உங்களுக்கு அண்ணன் வீட்டை விட்டு போனது எப்படி தெரியாது, அதே மாதிரி எனக்கு தெரியாது மேடம். நான் காலையில இங்க வந்துட்டு கோயில போய் கும்பிட்டுட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். நம்ம கோயிலுக்கு போயிட்டு தாங்க வருவேன் மேடம். அன்னைக்கு பார்த்து மறந்துட்டு வந்துட்டேன். அதனால காலில் வேற அடிபட்டுட்டு அதனால உளுந்தாச்சு ஓடிட்டேன் மேடம்.
காலில் அடிபட்ட பிறகு எப்படி உளுந்தடிச்சு ஓடனா இப்ப மட்டும் எப்படி நேரம் நிக்கிறா? மேடம் அது வந்து கோயிலுக்கு போனோன்னு சரியாயிட்டு மேடம். ஏங்க இவ சொல்றது எதையுமே நம்ப முடியாது. நம்ம கிட்ட நடிக்கிறா. அனுவை கூட்டிட்டு அந்த கல்யாணத்துக்கு போனதே இவதான். அவளுக்கு இந்த அளவுக்குலாம் தைரியம் கிடையாது. எல்லாமே இவ பண்ணதான். ஐயோ இல்ல மேடம், எனக்கு அங்க கல்யாணம் நடக்கதே தெரியாது மேடம். அங்க போனதுக்கு பிறகு அங்க ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குங்கதே தெரியும் மேடம். நீங்க வந்ததுக்கு பிறகுதான் பக்கத்துலயே போய் எட்டி பார்த்தேன் மேடம். ஏய் திரும்ப திரும்ப என்கிட்ட நீ நடிக்காத. ராணி அவதான் சொல்றாள்ல, நம்மளுக்கே அங்க யாருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரியல. வேற ஏதோ பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்குதுன்னு நம்ம நின்னுட்டு இருந்தோம். பார்த்தா மணமேடையில உட்கார்ந்து இருந்ததே நம்ம பிள்ளைதான். நம்மளுக்கே அவளை பார்க்கும்போது யாருன்னு தெரியல. அந்த மாதிரிதான் இந்த பிள்ளைக்கு தெரியாம இருந்திருக்கும். நீ எதுக்காக சந்தேகப்படுற ராணி? ஏங்க இவ தான் கூட்டிட்டு போயிருக்கா. எனக்கு சந்தேகம் போற இவ மேலதான் இருக்கு. ராணி அவதான் இல்லன்னு சொல்றாள்ல, திரும்ப திரும்ப அந்த பிள்ளையே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விடு ராணி, நெட்ட மாதிரிய போய் வேலையை பார்க்க சொல்லு. இந்த வேலை இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டம் ராணி. இவளால நான் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இவளால தான் இந்த வீட்டுக்கு இவ்வளவு அவமானமா. இதுக்கு மேல இவளுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளியே போ சொல்லுங்க. ராணி உண்மை என்னன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. உன்னோட கற்பனைக்காக எல்லாம் அந்த பிள்ளை பழிய ஏத்துக்கிட முடியுமா? விடு ராணி, என்ன நடந்ததுன்னு தெரியாம பேச வேண்டாம். அந்த பிள்ளை அப்படி பண்ணிருக்க மாட்டாத சொல்றாள்ல, வேலை செய்யட்டும். வருமானம் இல்லைன்னா அந்த பிள்ளை தான் கஷ்டப்படுவா. இப்படிதான் உங்க அம்மா இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்து விட்டாவ. இப்போ உங்க அம்மையும் இவ கூட சேர்ந்து சரி பண்ணிருக்காவ. 2 பேரும் பண்ண வேலையால் தான் அனு இந்த வீட்டை விட்டே வெளியே போயிருக்கா. ராணி அதையே திரும்ப திரும்ப பேசுறதுனால அணு திரும்பி வரப்போறதும் இல்ல, நடந்த கல்யாணம் இல்லைன்னா ஆக போறது இல்ல. அணுவை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ராணி. நீ திரும்ப திரும்ப அதை பத்தி பேசி ஒரு யூஸும் இல்ல. அதனால இந்த பிரச்சனைய இதோட விடு. நெட்ட மாதிரி நீ போய் வேலையை பாருமா. ஏங்க இவ இந்த வீட்டுல வேலை செய்யக்கூடாது. ராணி நெட்ட மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த வேலை இல்லைன்னா அவளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். அதுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணவளுக்கு வேலை கொடுக்கணுமா? அதான் அவ எதுவுமே பண்ணலன்னு சொல்றாள்ல, விடு ராணி வேலை பார்க்கட்டும். இங்க பாருங்க, இவ நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சரி இருந்துட்டு போட்டோம் ராணி. உண்மை தெரிஞ்சிச்சுன்னா வேணா வேலையை விட்டு துரத்தலாம். அவ அது வரைக்கும் வேலை பார்க்கட்டும். நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது. ஒரு நாள் இவளை பத்தி உங்களுக்கு புரிய வரும். அன்னைக்குதான் நான் சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்படிதான் உங்க அம்மையை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அப்பயே நீங்க கேட்கல. ராணி கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாரும் முன்னாடி தேவையில்லாதெல்லாம் பேசாத ராணி. அந்த விஷயத்தை இதோட விடு. எப்படி விட சொல்றீங்க நீங்க? உங்க அம்மா நம்மளுக்கு துரோகம் பண்ணிருக்காவ. இதுக்காக தான் இவள இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் எங்க அம்மான்னு வீட்டுக்குள்ள சேர்த்திய. இப்ப பாத்தீங்களா என்ன செஞ்சு வச்சிருக்காவ நீ? உங்க அம்மா பெரிய துரோகினா இவ 2வது துரோகி. இவளை பத்தியும் கொஞ்ச நாள்ல நீங்க புரிஞ்சுக்கிடுவிய. அப்ப தெரியும் உண்மையா இருக்கிறது யாரு, பொய்யா வந்து போறது யாருன்னு. இவ வேலை செய்யணும் போட்டோம் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க செய்யட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கீல்ல. அப்போ இந்த வீட்டுல என் வார்த்தைக்கு மரியாதை எல்லாம் போச்சு. ராணி நீ சொல்ற மாதிரிதான் எல்லாம் நடக்குது ராணி. ஆனா இந்த பிள்ளைதான் செஞ்சான்னு எந்த ஆதாரமும் இல்ல. எதுக்காக இவ்வளவு தண்டிக்கிறா? நம்மளுக்கு தெரியாம இருந்த மாதிரி இவளுக்கும் தெரியாம இருந்திருக்கலாம்ல. விடு ராணி, அவளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேங்க. இந்த சம்பளம் தான் அவளுக்கு உதவியா இருக்கோங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு அதுக்கு எடுக்கணும்? வேலை செய்யட்ட ராணி. நெட்ட மாதிரி நீ போய் வேலையை பாருமா போ. ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்கவே மாட்டேன். என்னைக்கு மறக்க மாட்டா? துரோகத்துக்கு மேல துரோகம் மட்டும் செய்வா. இல்லைங்க மேடம், இனி நான் எந்த துரோகமும் செய்ய மாட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் துரோகம் தானே? ஐயோ இல்லைங்க மேடம், இது வரைக்கும் நான் துரோகம் செய்யல, என் மேல செய்ய மாட்டேன். சே போய் தொலை. நெட்ட மாதிரி போமா. ஏங்க நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அனுவ கூட்டிட்டு போனது இவதாங்க, சீக்கிரமே தெரிஞ்சுக்கிடுவிய. ராணி அவதான் இல்லன்னு சொல்லியால. நம்பு ராணி, நம்மளுக்கே இந்த விஷயம் தெரியாம தான் இருந்திருக்கு. அந்த மாதிரிதான் அவளுக்கும் தெரிஞ்சிருக்காது. விடு ராணி, நீ அவட்ட கோவப்பட்டுட்டே இருக்காத. மம்மி நீங்களா? என்னம்மா நீங்களான்னு கேக்கா? பார்த்த உடனே சந்தோஷப்படுவான்னு நினைச்சோம். நீங்களான்னு கேக்கா? நீங்க இப்ப எதுக்காக இவளை கூட்டிட்டு வந்தீங்க? ராணி கல்யாணத்துக்கு தாம்மா வந்திருக்கோம். அணு கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வாமான்னு நீ தானே சொன்னா. இப்ப எதுக்குமா இப்படி கேக்கா? கல்யாணமே நடக்க போறதில்ல, கல்யாணம் நின்னு போச்சு. நின்னு போன கல்யாணத்துக்கு வரலன்னு யார் எழுதுறது? மம்மி என்ன சொல்றீங்க? ஏன் கல்யாணம் நின்னு போச்சு? அணு அக்கா எங்க? அவ செத்து போயிட்டா. ராணி எதுக்காகமா இப்படி பேசுறா? பிள்ளைக்கு என்னாச்சு?
மாப்பிள்ள பிள்ளைக்கு என்னாச்சு மாப்பிள்ள? அத்தை அது வந்து அணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு அத்தை. என் தங்கச்சி பையனை காதலிச்சாலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என்னது கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? ஆமாத்த. ராணி என்னம்மா சொல்லியவ? ஏமா அவ என்னை பொறுத்த வரைக்கும் செத்துட்டா. இதுக்கு மேல இந்த வீட்ல அவளை பத்தி பேச வேண்டாம். அவ போயிட்டாங்கனால தான் உங்களை வாங்கன்னு கூப்பிடல. நீங்களே எதுக்கு இவ்வளவு கூட்டிட்டு வந்தீங்க? ராணி நீ தான் நம்ம கல்யாணத்துக்கு பிள்ளைய கூட்டிட்டு வான்னு சொன்னா, அதாம்மா வந்தோம். கல்யாணம் நின்னு போச்சு, அவளும் ஓடிட்டா. அதுவும் இவரோட தங்கச்சி மோகனை தான் கட்டிட்டு போயிருக்கா. அவ ஒரு பிச்சைக்காரிக்கு மருமகள் ஆயிட்டா. என்னோட மக அவ இல்ல. இனி அதனால அவளை பத்தி பேசவே பேசாதுங்க. இவளை கூட்டிட்டு இப்பவே கிளம்புங்க. நான் டிக்கெட் போடுறேன். மம்மி என்ன மம்மி நீங்க வந்த உடனே போன்னு சொல்றீங்க? நான் கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கேன் மம்மி. உன்ன மாதிரிதான் உன் அக்கா காரிய சொல்லிட்டு வந்தவ ஒழுங்கா இருக்க முடியாம எவனே ஒருத்தனை காதலிச்சிட்டு போயிட்டா. நீயும் இங்க இருக்கேன்னு ஆசைப்படக்கூடாது. இப்பவே பாட்டி கூட கிளம்பு. ராணி ஏமா இப்படி சொல்றா? பிள்ளை இங்க இருக்கலான்னு ஆசைப்பட்டு கிளம்பி வந்தாம்மா. வந்த பிள்ளைய உடனே போன்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? ஒரு 4 நாளாவது உன் கூட இருக்கட்டுமேம்மா. ஏமா ஒரு நாள் கூட என் கூட இருக்கிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. இவ்வளவு மாதிரிதான் அவளும் கேட்டா. உன் மருமகனும் இங்க இருக்கட்டும்னாரு. கடைசியில என்ன நடந்திருக்கு பாத்தியா? எதுக்காக பயந்து பயந்து ஒளிச்சு வச்சு வளர்த்தனோ அதெல்லாம் நாசமா போச்சு. எங்களை ஏமாத்திட்டு அந்த பிச்சைக்காரங்க கூட ஓடி போயிட்டா. ராணி நம்ம பிள்ளை ஒன்னும் ஓடி போல. நீ இப்படி எல்லாம் பேசாத ராணி. நம்ம முன்னாடிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுங்க. மாப்பிள்ள என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? நம்ம அணுக்கு கல்யாணம் நடந்தது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் த. கல்யாணத்துக்கு நானும் ராணியும் போயிருந்தோம். எங்க முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணமே நடந்துச்சு. ராணி அப்படின்னா கல்யாணத்தை அப்பவே நிறுத்திருக்கலாம்மா. ஏமா கல்யாணத்துக்கு போயிருந்தமே தவிர பொண்ணு யாருன்னு எங்களுக்கு தெரியாது. முட்டாங்க போட்டுட்டு உட்காந்து எங்களை முட்டாளாக்கிட்டா. எல்லாத்துக்கும் இவரோட அம்மா தான் காரணம். என்னம்மா சொல்லியா? சம்மந்தி எப்படி செஞ்சாவே? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது? என் பிள்ளை அவன் மகளுக்காக எப்பேற்பட்ட இடத்த பார்த்து வச்சிருந்தா. கல்யாணத்துக்காக எவ்வளவு செலவழிச்சிருந்தா. இப்படி பண்ணிட்டாங்களே உங்க அம்மா. அத்தை எங்க அம்மா மட்டுமே காரணம் கிடையாது. என் மக தான் விரும்பி இருக்கா. அதனால எங்க அம்மா சேர்த்து வச்சிருக்காவ. உங்க வீட்டுல தங்கி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே என் தங்கச்சி மகனை லவ் பண்ணதா சொல்றா. 2 பேருமே ஒரே காலேஜ்ல தான் படிச்சாவலாம். உங்க வீட்டுல இருக்கும் போதே மக அவனை விரும்பி இருக்கா. அப்போ நடந்த தப்புக்கெல்லாம் நீங்களும் காரணம் சொன்னா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா? என்ன வளர்றி? எங்க அம்மா எப்படி காரணமாக முடியும்? அதே மாதிரி எங்க அம்மா மட்டுமே காரணம் கிடையாது ராணி. 2 பேரும் ஒருத்தர் விரும்பி இருக்காவ. அதனாலதான் எங்க அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க. எங்க அம்மா ஒன்னும் அந்த பிள்ளைல காதலிங்கன்னு சொல்லி அனுப்பி விடல. அவிய உங்க அம்மா வீட்டுல இருக்கும் போதுதான் காதலிச்சிருக்காவ. இங்க வந்த பிறகு எங்க அம்மைக்கு விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானே? ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க மக செஞ்சதுல சரி, நான் செய்யறது மட்டும்தான் தப்புன்னு நீங்க சொல்ல வரி, அப்படித்தானே? அப்படி இல்ல ராணி. மொத்த பழியும் தூக்கி எங்க அம்மா மேல போடாதன்னு சொன்னேன். பேர பிள்ளையில ஆசைப்பட்டு கேட்டிருக்கு. அதனால எங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காவ. அவ்வளவுதான். ஆனா 2 பேரும் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணிருக்காவ. அத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க. சும்மா எங்க அம்மையே குறை சொல்லிட்டு இருக்காத. அப்போ உங்க அம்மா செஞ்சது எல்லாம் கரெக்ட், நான் செய்யறதுதான் தப்புன்னு சொல்ல வரிய? நான் அப்படி சொல்லல ராணி. சும்மா எங்க அம்மா தான் எல்லாம் செஞ்சாவன்னு சொல்லாதன்னு சொல்றேன். உங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது தானே பிள்ளை காதலிச்சிருக்கா. அதுக்காக உங்க அம்மையை தப்பு சொல்ல முடியுமா சொல்லு? இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. இனி அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வீடு உங்க அப்பா அம்மாவும் பிள்ளைய வந்திருக்கா, ஒரு வாரம் இருந்துட்டு போட்டோம். இப்படிதான் ஓடினவளுக்கு சப்போர்ட் பண்ணிய. அவ என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுதுல்ல? இப்ப இவள இங்க எதுக்காக தங்க வைக்கணும்? இவ இருந்த இடத்துலயே இருக்கட்டும், இங்க ஒண்ணு இருக்க வேண்டாம். அம்மா இவளை கூட்டிட்டு இப்பவே கிளம்புங்க. ராணி வந்திருக்காங்க, ஒரு காஃபி குடுக்கல, தண்ணி குடுக்கல, கிளம்புங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் ராணி? நீ பண்றதே சரியில்லை. அத்தை மாமா உள்ள போங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, சாப்பிடலாம். ஜெனிமா உள்ள போமா. எல்லாரும் ஒரு வாரம் இருந்துட்டே போங்க. ஆமா, இவர் சொன்னபடி அப்படியே கேளுங்க. நான் சொல்றதை மட்டும் யாருமே காதலே வாங்கிறாங்க. ராணி நாங்க இருக்கிறது பிடிக்கலன்னா போறோமா? அத்தை நீங்க இங்க இருக்கிறது அவளுக்கு பிடிக்காமலாம் இல்ல. நீங்க அவளோட அம்மா, எப்படி நீங்க இருக்கிறது வேண்டான்னு சொல்லுவா? அவ அணு மேல இருக்க கோபத்துலதான் அப்படி பேசுறாத்த. நீங்க வருத்தப்படாதீங்க. சரி மாப்பிள்ள. சரித்த உள்ள வாங்க. மாமா வாங்க. ஜெனிமா உள்ள வாமா. சரி டாடி.